ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். கொஞ்சம் இது ஓல்ட் நியூஸ் தான், பட் எனிவேஸ் நீங்க எல்லாரும் ஐஐடிக்கு அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறனால இந்த வீடியோ போலாம் நான் முடிவு பண்ணேன். ஸோ நார்மலாகவே ஐஐடிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா ஐஐடிஸ் சொல்லுவோம். அதாவது இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல நீங்க ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச்னா அதுக்கு ஐஏஎஸ்சிஸ் இருக்கு, ஐசர்ஸ் இதெல்லாமே இட்ஸ் பார் வித் ஐஐடி. பட் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஐஐடிஸ் தான் வந்து முன்னாடி வருது. நாட் ஓன்லி இன் இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லா நீங்க ஒரு ஐஐடிஎன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் இருக்கு. நிறைய சிஇஓஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஐஐடில இருந்து பாஸ் அவுட் ஆனவங்க. அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜ், அவங்களோட ரிகர், அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பாராட்டப்படுது. அதனால இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி போகணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். லாஸ்ட் இயரே இந்த அப்டேட் வந்துருச்சு. 2025 பட்ஜெட் முடியும் போதே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண போகும்போது கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூ ஆல்சோ நோ சர்டன் திங்ஸ் while you're applying. So let's go into the video. ஸோ ஜேஇ மெயின்ஸ்ல எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற டேட்டா வந்து எவ்வளோ பேர் வந்து அப்பியர் ஆயிருக்காங்கன்னு காட்டுறேன். ஸோ 2020 வந்து 10,23,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கோவிட்னால 2021-22 அப்படியே குறைஞ்சிருக்கு, 23 குறைஞ்சிருக்கு. அகைன் 2024 வந்து அதோட மொமெண்டம் பிக்கப் பண்ணி 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த அப்பியர் ஆனதுல இருந்து ஜேஇ மெயின்ஸ் அப்பியர் ஆனதுல இருந்து ஒரு 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஜேஇ அட்வான்ஸ் எழுத கூப்பிடுறாங்க. அந்த 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 17,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் செலக்டட் இன்டு ஐஐடிஸ் ஃபார் பிடெக் அண்ட் பிஇ ப்ரோக்ராம்ஸ். ஸோ இது ஒரு ட்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமானதுன்றத, எவ்வளோ டஃப் ஆனது, காம்படிட்டிவ் ஆனதுங்கிறது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்றது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் அ ஷியர் நம்பர். இதோட அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு எழுதுகிற கேட் எக்ஸாம், அதில் ஒரு 6-7 லட்சம் பேர் கண்டிப்பாக எழுதுறாங்க. இதுவே நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 லட்சம் பேர்த்துக்குள்ளே எழுதுவாங்க. ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் ஒரு 5 lakhs 4 lakhs அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இதை விட ஹையஸ்ட் இருக்கு. அதாவது நீட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 24 lakh கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் அ செலெக்ஷன், இட்ஸ் அ குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதில் ரேங்க்கும் முக்கியம், அதே மாதிரி பாஸ் பண்ணுறதும் முக்கியம். சில பேர் பாஸ் பண்ணிட்டு பிரைவேட் காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக நீட் வேணும். ஸோ ஹையஸ்ட் கனெக்டட் எக்ஸாம் இஸ் நீட் ஆஸ் ஆஃப் நவ். 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் எழுதினாங்க. ஸோ ஜேஇ மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் நல்ல ஒரு அப்டிக் இருந்தது. 12.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டடாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் வந்து அவேர்னஸ் இருக்கு, நிறையா வந்து போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய வந்திருக்கு. இதோட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வில் கோ டு தி டாபிக். ஸோ டோட்டலாக 23 ஐஐடிஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் ஸ்டேட்ல ஒரு ஐஐடி இருக்கு, பட் செகண்ட் ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் இல்லாமலும் இருக்கு. பட் மெயின் ஐஐடிஸ் உங்களுக்கு தெரியும். ஐஐடி கான்பூர், கரக்பூர், பாம்பே, டெல்லி, மெட்ராஸ், இவங்கெல்லாம் ரொம்ப புராதன ஐஐடிஸ். கான்பூர், கரக்பூர் இவங்க எல்லாமே ரொம்ப புராதனமான ஐஐடிஸ். கொஞ்சம் அதுக்கப்புறம் லேட்டரான ஆரம்பிச்சா ஐஐடி கவுஹாட்டி, ஐஐடி காந்தி நகர், ஐஐடி கோவா, இதெல்லாம் கொஞ்சம் புவனேஸ்வர், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பிலாய், ஐஐடி பாலக்காடு, ஐஐடி ரோப்பர், இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் நியூ ஐஐடிஸ் தான். ஸோ இந்தியாவில் வந்து ஏன் வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 12 லட்சம் பேர் எழுதுறாங்க சார், பட் 17,000 சீட் தான் நம்ம வந்து ஐஐடிஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஏன்னா அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடிஞ்சாலும் ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். ஸோ ஐஐடிஸ் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் வந்து குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எந்த கேப்பபிலிட்டியில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதை எவ்வளோ நம்ம ஃபண்டிங் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ண முடியும், லாங் டேர்மில் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், அதில் ரிசோர்ஸஸ், அவங்க கொடுக்கக்கூடிய லேப்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்போஜர், அதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு நம்ம பண்ண முடியும், எவ்வளோ அளவுக்கு கிளாஸ் ரூம் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ இதெல்லாம் நிறையா இப்போ வரங்காட்டி
அதுக்கு சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து எவ்வளோ அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ்க்கு நம்ம பார்க்க வேண்டியது. மெயின் திங், இன்னொரு மெயின் திங் என்னன்னா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு வருஷத்துல ஐஐடிஸ்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. அது ஒவ்வொரு கவர்மெண்டோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ அவங்க வந்து ஐஐடிஸ் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஸோ அந்த ஃபண்ட் வந்து பிரைமரி எஜுகேஷன்ல யூஸ் பண்ணலாம். அவங்களோட லோவர் இன்கம் ஃபேமிலிஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் மீல்ஸ், மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட இன்டென்ட்னு ஒன்று இருக்கு. சில கவர்மெண்ட் நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. சில கவர்மெண்ட் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது, இந்த கவர்மெண்டோட இன்டென்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வருதுன்றது ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, பட் அது டு சம் எக்ஸ்டென்ட் தான் நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தட் ஆர் தேர். இதில் மட்டும் இல்லை, மெடிக்கல்ல இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஹவுஸ் ஹெல்த் கேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஹவு மச் டாக்டர் ரேஷியோ, டாக்டர் டு பீப்புள் ரேஷியோ, அதெல்லாம் நிறைய வரும். பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியோட ரிக்குவயர்மெண்ட் தான் நமக்கு மெயினாக பார்ப்பாங்க. ப்ளஸ் அதோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் குறையக்கூடாது. இந்த டாப் மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நியூ ஐஐடிஸ் திறக்கும் போதுமே நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, பழைய ஐஐடிஸோட குவாலிட்டி குறையுது அப்படின்னு. அப்படி கிடையாது. இப்படி பழைய ஐஐடிஸோட ரெப்யூட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் நியூ ஐஐடிஸ்ல இந்த யூ ஆர் கிவிங் சான்ஸ் ஃபார் நியூ ப்ரொஃபசர்ஸ், நியூ டிபார்ட்மெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் இன் டு தட் மோட் ஆஃப் லிசனிங். ஸோ எந்த ஐஐடிக்குள்ள போனாலும் இட்ஸ் அ குட் குவாலிட்டி பிகாஸ் தேர் இஸ் சர்டன் ப்ராசஸஸ் தே ஃபாலோ. இப்போ ஐஐடியனுக்கும் நான் ஐஐடியனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கும். ஒரு விஷயத்தை கொடுத்தா ஈஸியாக அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணுறது தான் ஐ திங்க் த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் அன் ஐஐடி, ரதர் தேன் ஜஸ்ட் லேர்னிங் ரோட் லேர்னிங், ரைட்டிங் எக்ஸாம்ஸுங்கிறது கூட how you are able to give a creative and good solution for the problem. That's the main thing that the IIT cultivates. And also they have good rigor. ஒரு விஷயத்த பண்ணா தீவிரமா இறங்கி நாள் பகலா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் ஐஐடி விட்டு சக்சஸ்ஃபுல்லா வெளிவர முடியும். ஐஐடியில படிச்சுட்டு பெரிய பிளேஸ்மெண்ட் இல்லாத இருக்கவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஜென்யூன் பர்சன் நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்றவர் வந்து ஐஐடிக்குள்ள போனார்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்க கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2025 ஃபெப்ரவரியில் வந்து அந்த பட்ஜெட் படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த சீட்ஸ் பை 6,500 சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கரண்டா வந்து 17,760 சீட்ஸ் இருக்கு இந்த 23 ஐஐடியில. ஸோ இந்த 23 ஐஐடியிலிருந்து 6,500 சீட் ஆட் பண்ண போறாங்க இந்த நெக்ஸ்ட் 5 years அப்படின்னா இட்ஸ் 37% ஜம்ப். இட்ஸ் அ பிக் ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பெர் இயர் பார்த்தீங்கன்னாலுமே 7-8% இருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னாலும் 37% இருக்கு. ஸோ ஒவ்வொரு இப்போ அப்ராக்சிமேட்லி இப்போ 24,000 வரும்போது 10% ஆஃப் த சீட்ஸ் who are selected for IIT JEE advanced exam, they are going to be selected in 2029 நம்ம சொல்லலாம். ஸோ 17,000 24,000 ஒரு பெரிய நம்பர். ஸோ அது எந்தெந்த ஐஐடிஸ்க்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்மால் ஐஐடிஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஐஐடி பிலாய், ஐஐடி தார்வாட், ஐஐடி திருப்பதி, ஐஐடி ஜம்மு, ஐஐடி பாலக்காடு, இப்படி ஒரு மெயின் ஒரு 5 இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல ஐஐடி கோவா வரல. ஏன்னா கோவா இஸ் ஆப்ரேட்டிங் இன் டெம்பரரி கேம்பஸ். ஸோ யாராருக்கெல்லாம் ஃபுல் டைம் கேம்பஸ், பெர்மனன்ட் கேம்பஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் they are going to give this additional seats for their admissions. இப்போ 378 என்ன சார் 378 தான் கொடுக்குறாங்கன்றது மேட்டர் கிடையாது. ஏன்னா 378 இந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷமா அவங்க 378 மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் பாஸ் நெக்ஸ்ட் 4 years வந்து 378 into 4 times அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்பதான் they will give that 378 into 4 அப்படின்னு போட்டீங்கன்னா அரௌண்ட் 1,200 1,300.
இந்த 1300 ஸ்டூடெண்ட்ஸை அடிஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நீ நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 1300 பேர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கா, அவங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, லேபரட்டரிஸ் சரியா இருக்கா, டீச்சர் ரேஷியோஸ் அவங்களால ரெக்ரூட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துல எடுத்தா அவங்க கடந்த அடுத்த 5 வருஷத்துக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான், அதனாலதான் இந்த நம்பர் சிறுசா இருக்கு. பட் இந்த சின்ன நம்பரை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா அந்த 6500 சீட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஒரு நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் எப்படி நாங்க பண்ண போறோம் அப்படின்றது ஒரு கிவன் அன் அவுட்லுக். அண்ட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 11,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட் எதுவும் கிடையாது, இட் இஸ் அபவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ். ஸோ அவங்களோட இதில் கொடுக்கறது தான் வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் தான் ஐஐடிஸ்குள்ள வருது. அதே மாதிரி இது ஒரு கவர்னிங் பாடிங்க வந்து ஐஐடி கவுன்சில் ஒன்று இருக்கு. அவங்க வந்து இட்ஸ் பாடி, they decide upon all these things, and ministry, they coordinate with the Ministry of Education and Youth Affairs, so they are guiding them to do all these things. So இந்த மாதிரி ஒரு சீட் இன்க்ரீஸ் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு சீட்டுமே வந்து இட் காஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். 11,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஓகே. இப்போ நீங்க ஒரு சீட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா உங்க ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் எவ்ரி இயர் the government spends almost 4 lakh to 5 lakh rupees on each IITians approximately. ஸோ அவங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு we are spending money. பட் சேட் திங் என்ன அப்படின்னா, நாட் ஆல் ஐஐடியன்ஸ் ஆர் தேர் ஸ்டில் ஒர்க்கிங் இன் இந்தியா ஃபார் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தே ஆர் கோயிங் அவுட். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், இட்ஸ் அ பிரெயின் ட்ரெயின், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். அது வேற ஏதாவது டாபிக்ல பார்த்துக்கலாம். பட் எஸ், வி ஆர் ஸ்பெண்டிங் பப்ளிக் மணி ஆன் ஐஐடியன்ஸ். ஸோ இவ்வளோ மணி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே போயிடும். அப்புறம் இயர் ஆன் இயர் தே ஹேவ் டு ஸ்பெண்ட் ஆன் த ரெகுலர் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ். அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட அகாமடேஷன், அவங்களோட எல்லா இதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ IITs are like very precious things for India, and all IITians should have their say in training the students in the upcoming years. So all the applicants, note these down and keep in your mind. While you apply, you can use all these data and you can be more confident in achieving your goal in JEE Mains. Thank you. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இன்னொரு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். கொஞ்சம் இது ஓல்ட் நியூஸ் தான், பட் எனிவேஸ் நீங்க எல்லாரும் ஐஐடிக்கு அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ போலாம் நான் முடிவு பண்ணேன். ஸோ நார்மலாகவே ஐஐடிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிறதுல பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னா ஐஐடிஸ் சொல்லுவோம். அதாவது இன்ஜினியரிங் எஜுகேஷன்ல நீங்க ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச்னா அதுக்கு ஐஏஎஸ்சிஸ் இருக்கு, ஐசர்ஸ், இதெல்லாமே இட்ஸ் பார் வித் ஐஐடி. பட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது ஐஐடிஸ் தான் வந்து முன்னாடி வருது. நாட் ஒன்லி இன் இந்தியா, வேர்ல்டு ஃபுல்லா நீங்க ஒரு ஐஐடிஎன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் இருக்கு. நிறைய சிஇஓஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே ஐஐடில இருந்து பாஸ் அவுட் ஆனவங்க. அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜ், அவங்களோட ரிகர், அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பாராட்டப்படுது. அதனால இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடி போகணும் அப்படின்னு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான். லாஸ்ட் இயரே இந்த அப்டேட் வந்துருச்சு. 2025 பட்ஜெட் முடியும் போதே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ண போகும்போது கொஞ்சம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா யூ ஆல்சோ நோ சர்டன் திங்ஸ் while you are applying. So let's go into the video. So JEE Mainsல எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற டேட்டா வந்து எவ்வளோ பேர் வந்து அப்பியர் ஆயிருக்காங்கன்னு காட்டுறேன். ஸோ 2020ல வந்து 10,23,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கோவிட்னால 2021-22 அப்படியே குறைஞ்சிருக்கு, 23 குறைஞ்சிருக்கு. அகைன் 2024ல வந்து அதோட மொமெண்டம் பிக்கப் பண்ணி 12 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த அப்பியர் ஆனதுல இருந்து JEE Mainsல அப்பியர் ஆனதுல இருந்து ஒரு 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க JEE அட்வான்ஸ்ட் எழுத கூப்பிடுறாங்க. அந்த 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து approximately 17,000 students are selected into IITs for BTech and BE programs. ஸோ இது ஒரு ட்ரெண்ட். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் எவ்வளோ கஷ்டமானதுன்றது, எவ்வளோ டஃப் ஆனது, காம்படிட்டிவ் ஆனதுங்கிறது எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்றது நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இஸ் ஷியர் நம்பர். இதோட அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா MBAக்கு எழுதுகிற
கேட் எக்ஸாம் அதில் ஒரு 6-7 லட்சம் பேர் கண்டிப்பாக எழுதுனாங்க. இதுவே நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 லட்சம் பேர்த்துக்குள்ளே எழுதுவாங்க. ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்க்கு மினிமம் ஒரு 5 lakhs 4 lakhs அந்த மாதிரி எழுதுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம சொல்லலாம். இதை விட ஹையஸ்ட் இருக்கு. அதாவது நீட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 24 lakh கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க. பட் தட் இஸ் நாட் அ செலெக்ஷன், இட்ஸ் அ குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதில் ரேங்க்கும் முக்கியம், அதே மாதிரி பாஸ் பண்ணுறதும் முக்கியம். சில பேர் பாஸ் பண்ணிட்டு பிரைவேட் காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கம்பல்சரியாக நீட் வேணும். ஸோ ஹையஸ்ட் கனெக்டட் எக்ஸாம் இஸ் நீட் ஆஸ் ஆஃப் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் எழுதினாங்க. ஸோ ஜேஇ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷம் நல்ல ஒரு அப்டிக் இருந்தது. 12.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டடாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதில் வந்து அவேர்னஸ் இருக்கு, நிறையா வந்து போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் ஈஸியராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய வந்திருக்கு. இதோட நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு நம்ம வீல் கோ டு தி டாபிக். ஸோ டோட்டலாக 23 ஐஐடிஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன் ஸ்டேட்ல ஒரு ஐஐடி இருக்கு, பட் சில ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் இல்லாமலும் இருக்கு. பட் மெயின் ஐஐடிஸ் உங்களுக்கு தெரியும், ஐஐடி கான்பூர், கரக்பூர், பாம்பே, டெல்லி, மெட்ராஸ், இவங்கெல்லாம் ரொம்ப புராதன ஐஐடிஸ். கான்பூர், கரக்பூர் இவங்க எல்லாமே ரொம்ப புராதனமான ஐஐடிஸ். கொஞ்சம் அதுக்கப்புறம் லேட்டரான ஆரம்பிச்சா ஐஐடி கவுஹாட்டி, ஐஐடி காந்தி நகர், ஐஐடி கோவா, இதெல்லாம் கொஞ்சம் புவனேஸ்வர், இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி பிலாய், ஐஐடி பாலக்காடு, ஐஐடி ரோப்பர், இவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் நியூ ஐஐடிஸ் தான். ஸோ இந்தியாவில் வந்து ஏன் வந்து சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 12 லட்சம் பேர் எழுதுறாங்க சார், பட் 17,000 சீட் தான் நம்ம வந்து ஐஐடிஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஏன்னா அதுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடிஞ்சாலும் ஒரு குவாலிட்டி கொடுக்கணும். ஸோ ஐஐடிஸ் அப்படிங்கிற ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் வந்து குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு ப்ரொஃபஸர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எந்த கேப்பபிலிட்டியில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அதை எவ்வளோ நம்ம ஃபண்டிங் பண்ணி அதை சஸ்டெயின் பண்ண முடியும், லாங் டேர்மில் நம்மளால சஸ்டெயின் பண்ண முடியுங்கிறது ஒரு லிமிடேஷன் இருக்கு. ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் டீச்சிங், அதில் ரிசோர்ஸஸ், அவங்க கொடுக்கக்கூடிய லேப்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய எக்ஸ்போஜர், அதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு நம்ம பண்ண முடியும், எவ்வளோ அளவுக்கு கிளாஸ் ரூம் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரிக்குவயர்மெண்ட்ஸ். இப்போ வந்து டேட்டா சயின்ஸ், ஏஐ இதெல்லாம் நிறையா இப்போ வரங்காட்டி அதுக்கு சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால வந்து எவ்வளோ அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது. மெயின் திங், இன்னொரு மெயின் திங் என்னன்னா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு வருஷத்துல ஐஐடிஸ்க்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில கிரைட்டீரியா இருக்கு. அது ஒவ்வொரு கவர்மெண்டோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ அவங்க வந்து ஐஐடிஸ் கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம். ஸோ அந்த ஃபண்ட் வந்து பிரைமரி எஜுகேஷன்ல யூஸ் பண்ணலாம். அவங்களோட லோவர் இன்கம் ஃபேமிலிஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த சர்வ சிக்ஷா அபியான், அப்புறம் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ், இதில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட இன்டென்ட்னு ஒன்று இருக்கு. சில கவர்மெண்ட் நிறைய பண்ணணும்னு நினைப்பாங்க, நிறைய கொடுத்துருப்பாங்க. சில கவர்மெண்ட் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது, இந்த கவர்மெண்டோட இன்டென்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வருதுன்றது ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு, பட் அது டு சம் எக்ஸ்டென்ட் தான் நம்ம சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் ஆர் அஃபெக்டிங் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தட் ஆர் தேர். இதில் மட்டும் இல்லை, மெடிக்கல்ல இன்னும் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஹவுஸ் ஹெல்த் கேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ், ஹவு மச் டாக்டர் ரேஷியோ, டாக்டர் டு பீப்புள் ரேஷியோ, அதெல்லாம் நிறைய வரும். பட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியோட ரிக்குவயர்மெண்ட் தான் நமக்கு மெயினாக பார்ப்பாங்க. ப்ளஸ் அதோட குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் குறையக்கூடாது. இந்த ரெண்டு டாப் மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நியூ ஐஐடிஸ் திறக்கும் போதுமே நிறைய பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, பழைய ஐஐடிஸோட குவாலிட்டி குறையுது. அப்படி கிடையாது. அப்படி பழைய ஐஐடிஸோட ரெப்யூட்டேஷன் கண்டிப்பாக இருக்கும். பட் நியூ ஐஐடிஸ்ல இந்த யூ ஆர் கிவிங் சான்ஸ் ஃபார் நியூ ப்ரொஃபசர்ஸ், நியூ டிபார்ட்மெண்ட்ஸ், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் இன் டு தட் மோட் ஆஃப் லிசனிங். ஸோ எந்த ஐஐடிக்குள்ள போனாலும் இட்ஸ் அ குட் குவாலிட்டி பிகாஸ் தேர் இஸ் சர்டன் ப்ராசஸஸ் தே ஃபாலோ. இப்போ ஐஐடியனுக்கும் நான் ஐஐடியனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிட்டிக்கல் ஸ்கில் இருக்கும். ஒரு விஷயத்த கொடுத்தா ஈஸியாக அவங்க வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியை டெவலப் பண்ணுறது தான் ஐ திங்க் த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் அன் ஐஐடி.
rather than just learning rote learning, writing examsங்கிறத விட how you are able to give a creative and good solution for the problem. அதுதான் that's the main thing that the IIT cultivates, and also they have good rigor. ஒரு விஷயத்த பண்ணா தீவிரமா இறங்கி நாள் பகலா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க தான் ஐஐடி விட்டு சக்சஸ்ஃபுல்லா வெளிவர முடியும். ஐஐடியில படிச்சுட்டு பெரிய பிளேஸ்மெண்ட் இல்லாத இருக்கவங்களும் இருக்காங்க. பட் ஒரு ஜென்யூன் பர்சன் நல்லா படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்றவர் வந்து ஐஐடிக்குள்ள போனார்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்க கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு என்ன சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ 2025 ஃபெப்ரவரியில் வந்து அந்த பட்ஜெட் படி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் த சீட்ஸ் பை 6,500 சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ கரண்டா வந்து 17,760 சீட்ஸ் இருக்கு இந்த 23 ஐஐடியில. ஸோ இந்த 23 ஐஐடியிலிருந்து 6,500 சீட் ஆட் பண்ண போறாங்க இந்த நெக்ஸ்ட் 5 years அப்படின்னா இட்ஸ் 37% ஜம்ப். இட்ஸ் பிக் ஜம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பெர் இயர் பார்த்தீங்கன்னாலுமே 7-8% இருக்கு, ஓவரால் பார்த்தீங்கன்னாலும் 37% இருக்கு. ஸோ ஒவ்வொரு இப்போ அப்ராக்சிமேட்லி இப்போ 24,000 வரும்போது 10% ஆஃப் த சீட்ஸ் who are selected for IIT JEE advanced exam, they are going to be selected in 2029 நம்ம சொல்லலாம். ஸோ 17,000 24,000 ஒரு பெரிய நம்பர். ஸோ அது எந்தெந்த ஐஐடிஸ்க்கு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்மால் ஐஐடிஸ் தான். அதில் பார்த்தீங்கன்னா ஐஐடி பிலாய், ஐஐடி தார்வாட், ஐஐடி திருப்பதி, ஐஐடி ஜம்மு, ஐஐடி பாலக்காடுன்னு இப்படி ஒரு மெயின் ஒரு 5 இது மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஐஐடி கோவா வரல, ஏன்னா கோவா இஸ் ஆப்ரேட்டிங் இன் டெம்பரரி கேம்பஸ். ஸோ யாராருக்கெல்லாம் ஃபுல் டைம் கேம்பஸ் பெர்மனன்ட் கேம்பஸ் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் தேர் கோயிங் டு கிவ் திஸ் additional seats for their admissions. இப்போ 378 என்ன சார் 378 தான் கொடுக்குறாங்கன்றது மேட்டர் கிடையாது. ஏன்னா 378 இந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா அடுத்த வருஷமா அவங்க 378 மெயின்டைன் பண்ணணும். அப்போ மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவரால் ஸ்ட்ரென்த் வந்து ஓவர் பாஸ் நெக்ஸ்ட் 4 years வந்து 378 into 4 times அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அப்பதான் they will give that 378 into 4 அப்படின்னு போட்டீங்கன்னா அரௌண்ட் 1,200 1,300 1,300 ஸ்டூடெண்ட்ஸ் அடிஷனல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா நீ நெக்ஸ்ட் 5 years 1,300 பேர் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, அவங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் இருக்கா, அவங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, லேபரட்டரிஸ் சரியா இருக்கா, டீச்சர் ரேஷியோஸ் அவங்களால ரெக்ரூட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்து தான் அவங்க கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷத்துல எடுத்தா அவங்க கடந்த அடுத்த 5 வருஷத்துக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் அதனாலதான் இந்த நம்பர் சிறுசா இருக்கு. பட் இந்த சின்ன நம்பரை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த 6,500 சீட்ஸை பிரிச்சிருக்காங்க. ஒரு த நெக்ஸ்ட் 4 years எப்படி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு தேர் கிவன் அன் அவுட்லுக். அண்ட் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இதில் ஸ்டேட் கவர்மெண்டோட பார்ட் எதுவும் கிடையாது. இட் இஸ் அபவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ். ஸோ அவங்களோட இதில் கொடுக்கறது தான் வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் தான் ஐஐடிஸ்குள்ள வருது. அதே மாதிரி இது ஒரு கவர்னிங் பாடிங்கிறது ஐஐடி கவுன்சில் ஒன்று இருக்கு. அவங்க வந்து இட்ஸ் பாடி, they decide upon all these things, and ministry, they coordinate with the Ministry of Education and Youth Affairs. So they are guiding them to do all these things. So இந்த மாதிரி ஒரு சீட் இன்க்ரீஸ் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமே நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு சீட்டுமே வந்து இட் காஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ருபீஸ். 11,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஓகே. இப்போ நீங்க ஒரு சீட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்க ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் எவ்ரி இயர் the government spends almost 4 lakh to 5 lakh rupees on each IITians approximately. ஸோ அவங்க எல்லாத்தையும் படிக்க வைக்கிறதுக்கு, அவங்க ப்ரொஃபஸர்ஸ்க்கு, அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு we are spending money. பட் சேட் திங் என்ன அப்படின்னா not all IITians are there still working in India for the problems of India. So they are going out. It's a different thing. It's a brain drain. It's a different thing altogether. அது வேற ஏதாவது டாபிக்ல பார்த்துக்கலாம். பட் எஸ், we are spending public money on IITians. ஸோ இவ்வளோ மணி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே போயிடும். அப்புறம் இயர் ஆன் இயர் they have to spend on the ரெகுலர் ஆப்ரேஷனல் இஷ்யூஸ். அவங்களோட ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட அகாமடேஷன், அவங்களோட எல்லா இதுக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ IITs are like very precious things for India, and all IITians should have their say in training the students in the upcoming years.
So all the applicants, note these down and keep in your mind. While you apply, you can use all these data and you can be more confident in achieving your goal in JEE Mains. Thank you.